கடைசியாக வீட்டை அண்ணாந்து பார்த்தாள் ஜெகதா. அந்த கால வீடு, 2 கட்டு சுற்று. ஜெகதாவின் மாமனார் பார்த்து பார்த்து கட்டிய வீடு. அவ்வளவுதான். இனி இந்த வீட்டிற்கு தான் வரப்போவதில்லை. இனிமேல் தன் வாழ்நாளில் பார்க்கவே முடியாது. சுகுணா விடமாட்டாள். தன்னை கூட்டி வர விடவே மாட்டாள். கண்கள் கலங்கியது, உதடுகள் துடித்தன, கண்ணீர் கசிந்து கதப்புகளில் இறங்கியது. வாய்விட்டு கதறி அழ வேண்டும் போல துடித்த இதயத்தை கட்டுப்படுத்த சிரமமாக இருந்தது. சுகுணாவிற்கு முன்னால் அழக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திவிட்ட பெருமித கர்வத்தில் ஆட்டோவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தாள் சுகுணா. சுகுணாவிற்கு கனிவு என்பதே தெரியாது. 1000 கத்திகளை உருக்கி உருவாக்கியது மாதிரி நாக்கு. சாதாரண வார்த்தையே சவுக்கால் அடிப்பது போலத்தான் பேசுவாள். ஈவு இரக்கமற்ற ராட்சசி. இத்தனைக்கும் சுகுணா பிரத்தி கிடையாது. நெருங்கிய உறவுக்கார பெண்தான். தன்னையும் தன் பிள்ளையையும் பாசமாக அரவணைத்துக் கொள்வாள் என நினைத்துத்தான் வெங்கட்டிற்கு மனமுடித்தாள். வெளுத்ததெல்லாம் பால் என நினைத்து நினைத்து ஜெகதா ஏமாந்ததுதான் மிச்சம். தோட்டம், மாந்தோப்பு, கடலை கொள்ளை, பேங்க் பேலன்ஸ், அலமாரிக்குள் பூட்டியே வைக்கப்பட்டிருந்த பழைய நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் என எல்லாவற்றையும் சுகுணாவிடம் ஒப்படைத்தாள். இனிப்பான பேச்சில் மயங்கி சொத்துக்களையும் பெயர் மாற்றி கொடுத்தாள். எல்லாம் வீண், எல்லாவற்றிலும் மண். உங்க அம்மா இந்த வீட்டில் இருந்தா என்னால் உங்க கூட குடும்பம் நடத்த முடியாது. போயிடுவேன், எங்காச்சும் போயிடுவேன். சுகுணா இப்படி பிடிவாதம் பிடிப்பாள் என்று வெங்கட் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடி போனான். இந்த இடியை ஜெகதா கூட எதிர்பார்க்கவில்லைதான். சுகுணாவா இப்படி ஏதோ சாதாரண கோபத்தில் சொல்கிறாள் என்றுதான் முதலில் எண்ணினான். நாளாக ஆக தன் குணத்தையே முற்றிலும் மாற்றிக்கொண்டிருந்தாள் சுகுணா. ஜெகதாவோடு தினமும் சண்டை. ஒதுங்கி போனாலும் விடமாட்டாள். வெறி பிடித்தவள் போல கத்துவாள். வீட்டில் எந்த பொருளையும் ஜெகதா தொடக்கூடாது. பாபு மட்டும் விதிவிலக்கு. 8 வயது பேரன். பாட்டி மீது பாசமோ பாசம். உயிரையே வைத்திருந்தான். ஜெகதா ஊட்டிவிட்டால்தான் சாப்பிடுவான். ஜெகதாவின் தோளும் மடியும் தான் பாபுவிற்கு தொட்டில். வெங்கட்டிற்கு வங்கியில் வேலை. பலு அதிகம். பொறுப்பான பதவி. எந்த நேரமும் டென்ஷன். கொஞ்சம் கவனம் சிதறினாலும் அவ்வளவுதான். இழப்புகள் அதிகமாகிவிடும். வேலை முடிந்து வீட்டிற்கு வர எப்படியும் இரவு 8 மணி ஆகிவிடும். வெங்கட்டிற்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்து வராது. அரை வேக்காடாக இருந்தாலும் சுகுணா சமையல்தான் சரிப்பட்டு வரும். இதை நன்றாக புரிந்து வைத்திருந்த சுகுணா வேண்டுமென்றே இரவு எதையும் சமைக்க மாட்டாள். தலைவலி, மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. வேணும்னா உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் தெருமுனையில் இருக்கிற கையேந்தி பவன்ல போய் வாங்கி வாங்க. பாபுவுக்கு பண்ணுகிற ஸ்நாக்ஸையே அவளும் தின்றுவிட்டு அரைக்கதவை அரைந்து தாழிட்டு கொள்வாள். சுகுணாவை கேள்வி கேட்க முடியாது. கேட்டால் அன்று இரவு சிவராத்திரி தான். வாயை மூடிக்கொள்வான் வெங்கட். ஓடிப்போய் ஜெகதாவிற்கு மட்டும் கையேந்தி பவனிலிருந்து இட்லி வாங்கி வருவான். உனக்கு வாங்கி வரலையா? பசிக்கலம்மா. அதெப்படி உனக்கு மட்டும் பசிக்காம போகும்? நீயும் சாதாரண மனுஷன்தானே. அம்மா ப்ளீஸ், எதுவும் கேட்காத. என்னால் முடியல. என்னால் இந்தாண்ட முடியல. தினம் நீ இந்த ராட்சசிக்கிட்ட படுற அவஸ்தையை சகிக்க முடியல. வயிறு கொதிக்குது. வேணாம், நான் சரிய போகிற கட்டை. நீ வாழ வேண்டிய குருத்து. நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும். அதுக்காக நான் எங்கே வேணாலும் போக தயாராக இருக்கேன். என்னை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுரு. கண்ணீர் வழிய, குரல் விம்ம, தேகம் துடிக்க கைகளை குவித்து கும்பிட்டாள் ஜெகதா. அம்மா என்று வெடித்து கதறினான் வெங்கட். நானா விரும்பித்தான் போகிறேன். உன் மனசில் எந்த உறுத்தலும் இருக்கக்கூடாது, சரியா? சற்றே உரிமையாய் பாசமாய் அதட்டினாள். இதயத்தின் வலியை மறக்க உதட்டை கடித்து கொண்டான் வெங்கட். போப்போரியா பாட்டி? பாபுதான் பரிதவித்தான். ஜெகதாவால் பேச முடியவில்லை. என்னை விட்டுட்டு போப்போரியா பாட்டி? யாரு சொன்னா? நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உன் மனசுலையும் உங்கள் அப்பா மனசுலையும் தாண்டா இருப்பேன். பாபுவை தோளோடு அணைத்து கொண்டாள். பாட்டி, நீ போக போகிற இடத்துல ஃபேன் இருக்குமா? தெரியலையே. டிவி இருக்குமா? தெரியலையே. ஏசி இருக்குமா? தெரியலையே. இன்வெர்டர் இருக்குமா? தெரியலையே. உதட்டை சுழித்தபடியே தலையை ஆட்டிய ஜெகதா மேற்கொண்டு பாபுவை கேள்வி கேட்க விடாமல் முற்றுப்புள்ளி வைத்தாள். ஆனால் நல்ல மனுஷங்க இருப்பாங்க பாபு. முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் வெங்கட். வீட்டில் உற்சாகமாய் வலம் வந்து கொண்டிருந்தாள் சுகுணா. இன்னும் சில நிமிடங்களில் ஆட்டோ வந்துவிடும். கிழவி போய்விடுவாள். சனி ஒழிந்துவிடும். தீபாவளி பொங்கலுக்கு கூட கூட்டி வரக்கூடாது. அவரை அங்கே சென்று பார்க்கவும் அனுமதிக்க கூடாது. பாபுவின் மனசிலிருந்து கிழவியின் நினைப்பை அழித்துவிட வேண்டும். நதியின் நீரலைகளைப் போல சுகுணாவின் மனம் ஆர்ப்பரித்தது. சற்றே இறைச்சலோடு ஆட்டோ வந்து நிற்க, வாமா போய் ஏறு.
வெங்கட்டிற்கு குரல் விம்மியது. வரே சுகுணா. பெருமிதமாய் சுகுணாவை பார்த்து தலையை ஆட்டினாள். அவள் வெறுப்பாய் முகத்தை திருப்பிக் கொள்ள தன் உடைமைகள் அடங்கிய தகர பெட்டியோடு ஆட்டோவில் போய் ஏறினாள். பாட்டி. அலறியபடியே ஓடி வந்தான் பாபு. இவ்வளவு நேரமாய் எங்கிருந்தோ கவனித்து கொண்டிருந்தான். வரேண்டா செல்லம். இந்த பாட்டி, இதை வச்சுக்க. ஒரு பெரிய துணிப்பை, ஜவுளி கடையில் கொடுக்கப்பட்ட பை. உள்ளே என்னமோ இருந்தது. உள்ளே இருப்பது என்னவென்று தெரியாதபடி பையின் வாய்ப்பகுதியை நூல் கயிறினால் கட்டியிருந்தான். பையை வாங்காமல் ஜெகதா திகைப்பை பார்க்க கன்னத்தில் முத்தமிட்டு காதினுள் என்னமோ கிசுகிசுத்தான். ஜெகதாவின் முகம் மலர்ந்தது. வாங்கிக்க பாட்டி, கெஞ்சினான். பாபு தந்த துணிப்பையை ஆசையாய் வாங்கி கொண்டு மார்போடு அணைத்தபடி ஆட்டோவின் இருக்கையில் சாய்ந்தாள் ஜெகதா. வெங்கட்டும் ஏறி பக்கத்தில் அமர ஆட்டோ கிளம்பியது. கண்ணீரோடு கையை ஆட்டியபடி நின்றிருந்த பாபுவின் முதுகில் சுளீர் என்று ஒரு அடி விழுந்தது. சுருண்டு விழுந்தான். கிழவிக்கிட்ட எதை கொடுத்த? பாபு திரு திரு வென்று விழிக்க, பையில என்னடா தந்த? சொல்லுடா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? உருமினாள், அதட்டினாள். பாபு அழுத்தமாய் மௌனம் சாதிக்க சுகுணாவின் கோபம் கூடியது. வெறியானாள். தலைமுடியை கொத்தாய் பற்றி உலுக்கினாள். பலார் பலார் என்று கன்னத்தில் அரைந்தாள். பாபு வீறிட்டு அழுதான். ஆனால் வாயை திறக்கவில்லை. அடித்து உதைத்து மிரட்டி கடைசியில் மன்றாடியும் பார்த்தாள். பாபுவிடம் நடக்கவில்லை. அப்படியே கிழவி புத்தி, கல்லுளை மங்கி போயும் கெடுத்துட்டா. என்னை வீட்டை விட்டு ஒழிஞ்சு போறப்பவும் படுத்துறாளே. நீ சொல்லலைன்னா விட்டுருவேனா? விடமாட்டேன். உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். நீ கிழவிக்கிட்ட கொடுத்த பைய திருப்பி வாங்கி வர சொல்றேன் பாரு. பாபுவிடம் சவால் விடுவது போல ஆவேசமாக கத்திவிட்டு வெங்கட்டிற்கு ஃபோன் பண்ணுவதற்காக மாடி அறைக்கு நடந்தாள். ஆட்டோ விரைந்து கொண்டிருந்தது. பின்னிருக்கையில் ஜெகதாவும் வெங்கட்டும் சற்றே இடைவெளி விட்டு அமர்ந்திருந்தார்கள். சுமந்து பெற்றெடுத்த தாய், தொட்டில் ஆட்டிய தாய், தாலாட்டிய தாய், இரவும் பகலும் பொத்தி பொத்தி வளர்த்த தாய். ஜெகதாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவோ ஒட்டி அமரவோ வெங்கட்டிற்கு மனம் கூசியது. உறுத்தல் வேறு. பேசவும் இல்லை. சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போன் சினுங்கியது. வெளியே எடுத்தான். இந்த ராட்சசி எதுக்காக கூப்பிடுறா? யோசனையாய் பச்சை பொத்தானை அழுத்தி செல்போனை காதில் வைத்தான். சொல்லு. என்னத்த சொல்றது? போறப்ப கூட அந்த பொம்பளை என்னை நிம்மதியா விடலையே. மறுமுனையில் சுகுணா இறைந்தாள். என்னாச்சு? புரியிறாப்புல சொல்லு. ஆட்டோவில் ஏறுறப்போ பாபு ஓடி வந்து அந்த பொம்பளை கிட்ட ஒரு பைய கொடுத்தான்ல, நான் கவனிக்கல. கொஞ்சம் மரியாதையா பேசு சுகுணா. அதான் வீட்டை விட்டு போயாச்சுல்ல. பொம்பளை அது இதுன்னு அநாகரிகமா பேசாதா என்றான் எரிச்சலாய். சரி, நாகரிகமாவே பேசுறேன். உங்க அம்மா, அதான் அந்த மகாராணி, உங்க பக்கத்துல தானே இருக்காங்க. ஏன் பேசணுமா? அவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அவங்க மடியில ஒரு துணிப்பை இருக்கா? வெங்கட் ஜெகதாவின் பக்கம் திரும்பினான். அந்த துணிப்பையை வாஞ்சையோடு தன் மடியில் அணைத்திருந்தாள். இருக்கு, அதை நீங்க வாங்கிடுங்க. உள்ளார என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பீரோலிருந்து நகையையோ பணத்தையோ எடுத்து தான் பையில போட்டு கொடுத்துருக்கான்னு தோணுது. அறிவு வேணாம், புத்தி வேணாம். நல்ல மனுஷியா இருந்திருந்தா அப்பவே இந்த பைய பிரிச்சு என் முன்னால காட்டியிருக்கணும். திருட்டு புத்தி. போறது தான் போறோம், இருக்கிறத சுருட்டிக்கிட்டு போயிடலாங்கிற பேராசை, கெட்ட எண்ணம். பொம்பளைன்னு சொன்னா பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு. காது ஜவ்வு கிழிவது போல கத்தினாள். இப்ப என்னதான் வேணும் உனக்கு? அந்த துணிப்பை என் கைக்கு வந்தாகணும். உள்ள என்ன இருக்குன்னு உடனே தெரிஞ்சாகணும். லைன்லயே இருக்கிறேன். பைய வாங்கி பிரிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. கராராய் கட்டளையிட்டாள். பாபு ஜெகதாவிடம் துணிப்பையை கொடுத்ததை வெங்கட் நிஜமாகவே கவனிக்கவில்லைதான். எதையும் கவனிக்கிற நிலையிலும் அப்போது அவன் இல்லை. சிசிடிவி கேமரா போல சுகுணாவின் பார்வை எப்போதும் ஜெகதாவின் மீதேதான் படிந்திருக்கும். ஆட்டோவில் ஏறுகிற தருணத்தில் பாபு ஓடி வந்து கொடுத்ததை நன்றாக கவனித்திருக்கிறாள். அதனால் தான் துளைத்தெடுக்கிறாள். பாபுவிடம் விசாரித்திருப்பாள். விஷயத்தை கறந்திருக்க முடியாது. அடித்து மிரட்டி கடைசியாகத்தான் என்னிடம் வந்திருக்கிறாள். பாபு ஒருவேளை பீரோலிருந்து பணத்தையும் நகையோ எடுத்து பையில வைத்து கொடுத்திருப்பானோ? துணிப்பையின் வாய்ப்பகுதி நூலினால் கட்டப்பட்டிருந்தது வேறு ஆர்வத்தை கிளறியது. அம்மா, அந்த பைய இப்படி கொடு என்றான். அவன் சுகுணாவிடம் போனில் பேசியதை ஜெகதாவும் அரைக்குறையாய் கவனித்தபடி இருந்தாள். முகத்தில் இருள் படிந்தது. மாட்டேன், என் பேரை எனக்காக கொடுத்தது. துணிப்பையை இன்னும் இறுக்கமாய் அழுத்தி கொண்டாள். தரப்போறியா இல்லையா? அவள் லைன்ல இருக்கா. இந்த பை அவளுக்கு வேணுமா? உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணுமா? பரிதாபமாய் கெஞ்சினான். பாட்டி, இதை யாருக்கிட்டையும் கொடுத்துடாத. நான் சேர்த்து வச்சிருந்த காசுல இருந்து உனக்காக வாங்கினது.
எப்பவும் உன்கிட்டயே இருக்கணும். துணிப்பையை கொடுத்தபோது தன் காதினுள் பேரன் பாபு கிசுகிசுத்ததை நினைத்து பார்த்தாள். நான் தான் வீட்டை விட்டு வந்துட்டேனே, இன்னமும் ஏண்டா என்னை வதைக்கிறீங்க? பாபு தந்த இந்த சந்தோஷத்தை கூட நான் அனுபவிக்க கூடாதா? முடியாது வெங்கட். பாபு என்கிட்ட சொல்லியிருக்கான், யாருக்கிட்டையும் கொடுத்துடாதேன்னு. இந்த ஒரு விஷயத்துல நான் இறங்கி வர மாட்டேன். அம்மா ப்ளீஸ், இந்த பை இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே போக முடியாதுமா. மாட்டேன். ஜெகதா பிடிவாதமாய் மறுக்க வெங்கட் கோபமாய் அவளிடமிருந்து பிடுங்க முயன்றான். அவன் இழுக்க, அவள் தடுக்க, போராட்டத்தின் முடிவில் அந்த துணிப்பை ஆட்டோவின் குழுக்களில் வெளியே போய் விழுந்துவிட்டது. யோ டிரைவர், ஆட்டோவை நிறுத்தியா? அவர்களுடைய சண்டையை வினோதமாய் வேடிக்கை பார்த்தபடியே ஆட்டோவை நிறுத்தினான் டிரைவர். உங்க அம்மா கிட்ட இருந்து பைய வாங்கியாச்சா? உள்ள என்ன இருக்கு? செல்போனின் மறுமுனையில் இருந்த சுகுணா இறைந்து கத்தியபடியே இருந்தாள். செல்போனை ஒரு கையில் பிடித்தபடியே ஆட்டோவிலிருந்து பொத்தென கீழே குதித்த வெங்கட் வெறித்தனமாய் ஓடினான் ஆட்டோவிற்கு பின்னால். நடுரோட்டில் 20 அடி தூரத்தில் அந்த துணிப்பை விழுந்து கிடந்தது. தலை தெறிக்க ஓடிப்போய் துணிப்பையை கையில் எடுத்தான். வாய்ப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த நூல் கயிறை பரபரவென பிரித்தான். மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்க தவறி கடைசி வினாடியில் சுதாரிப்பதற்குள் பதைப்பதைப்பாய் தலையை நீட்டினாள் ஜெகதா. பாட்டி, அங்கெல்லாம் ஃபேன் இருக்குமோ இருக்காதோ, அதான் உனக்காக இதை வாங்கியாந்தேன். பாபுவின் குரல் ஜெகதாவின் காதினுள் ஒலிக்க லாரி மோதி மேலே தூக்கி வீசப்பட்டு இரத்த சகதியாய் கீழே விழுந்த வெங்கட்டின் அருகிலேயே அந்த துணிப்பையும் அவிழ்ந்து கிடந்தது. கூடவே அவனுடைய செல்போனும். உள்ளே பத்திரமாய் வைக்கப்பட்டிருந்த பனைமட்டை விசிறி வெளியே தெரிந்தது. உள்ள என்ன இருக்கு? மறுமுனையில் சுகுணா கத்திக் கொண்டே இருந்தாள்.